பேசுங்க, நான் வெளியே இருக்கேன். ம். ஹலோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சாரு. அப்புறம் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? சாரு, கேசவ திடீர்னு 5 lakhs கொடுத்து என்ன உடனே வேலையில் ஜாயின் பண்ண சொல்றாரு. நல்ல விஷயம் தானே. பணத்தை வாங்கிட்டு உடனே ஜாயின் பண்ணிடுங்க. கேஷவோட ஒர்க் பண்றது ரொம்ப ஜாலியா இருக்கும். ரொம்ப நல்ல பையன். இல்ல சாரு, அவர் எதுக்காக ஹெல்ப் பண்றாருன்னு தெரிஞ்சா. தெரியுமே. தமிழ் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. இப்போ கொஞ்சம் வேலை இல்லாம கஷ்டப்படுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணனும் கேஷவ் கிட்ட நான் தான் சொன்னேன். மேலும் உங்க திறமைக்கு கேஷவ் மாதிரி ஆள்கிட்ட வேலை பார்க்கறது தான் சரி. சம்பளமும் நிறைய கிடைக்கும்ல. என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன இது? நமக்குள்ள இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நான் இதை உதவியா நினைச்சு செய்யல, கடமையா நினைச்சுதான் செய்யறேன். கேஷவ் சொன்ன மாதிரி உடனே வேலையில ஜாயின் பண்ணிடுங்க. சாரு, முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பார், கேசவ வேற ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது என்னன்னு தெரிஞ்சா நீ இந்த மாதிரி பேச மாட்டேன். ஏன், என்னாச்சு? உங்க ஏதாவது பிரச்சனையா? அவன் ஏதாவது சொன்னானா? சாரு, கேசவ உன்னை சின்சியரா லவ் பண்றதா சொல்றாரு. அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. என்ன உங்ககிட்ட பேசி உன்னை கன்வின்ஸ் பண்ண சொல்றாரு. நீங்க என்ன சொன்னீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சாரு? இது உன் லைஃப், நீ தான் டிசைட் பண்ணி ஆகணும். ஏன் சாரு, கேசவ உன்னை லவ் பண்ற விஷயம் உனக்கு தெரியாதா? தெரியும். ஸ்கூல் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கானா. என்கிட்ட டைரக்டா சொன்னதில்ல, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கான். என் மனசுல ஆனா அப்படி ஒரு எண்ணமே இல்லை. சாரு, கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காத. நீ கல்யாணமே பண்ணிக்க போறதில்லன்னு சொல்றியாமே. யார் சொன்னா? கேஷவா? ராஸ்கல் இன்னும் என்னெல்லாம் சொன்னா என்னை பத்தி? ஐயோ, கோவப்படாம கேளேன் சாரு. இப்போ உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு, அதை செஞ்சு மாத்திக்கோ. ஏன்னா நீ கல்யாணம் பண்ணாம இருந்தா உன்னோட அதிகமாக வேதனைப்பட போறது நான் தான். அது ஏன்னு உனக்கே நல்லா தெரியும். ஐயோ, நீங்க வேதனைப்படுற மாதிரி நான் எப்பவுமே எதுவுமே செய்ய மாட்டேன். உங்களுக்காக, உங்க நிம்மதிக்காக நிச்சயமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். தேங்க்ஸ் சாரு. நீ இப்படி உடனே கல்யாணத்துக்கு ஒத்து பண்ண கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஆனா எப்போ கல்யாணம்ங்கிறது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஏன் சாரு, அப்பா உடம்பு குணமானதும் அவர்கிட்ட எடுத்து சொல்லு. அவர் உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறாரு. மாப்பிள்ளை யாரு? கேசவ். அவனையா? ஏன், அவர் உனக்கு பிடிக்காதா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. கேஷவ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துப்பா. எல்லார் கூடயும் சகஜமா பழகுவான். இன்டெலிஜென்ட் ஃபெலோ. அண்ட் அவனுக்கு வரப்போற வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சவன். சாரு, அதே நீயா இருக்க கூடாது. ஐயோ இல்ல, ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு திடீர்னு கல்யாணம்னா தப்பு இல்லையே சாரு. இன்னைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறவரு நாளைக்கு லைஃப்ல பெஸ்ட் பார்ட்னரா இருந்தா நல்ல விஷயம் தானே. கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ சாரு. இல்ல, இப்படி சட்டுன்னு கேட்டா என்னால எதுவும் சொல்ல முடியல. கொஞ்சம் யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது மனசுக்கு ஆறுதலா இருக்கிற மாதிரி தோணுது. சாரு, உண்மையை சொல்லு. நமக்கு நிச்சயமானது, நம்ம பழகினது, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ கல்யாணம் வேணாம்னு சொல்றியா? அதையும் சொல்லிட்டானா? ஆனா அவன் சொன்னது ஒரு விதத்துல உண்மைதான். உங்களோட நிச்சயமான அந்த நாள், உங்களோட பழகின சந்தோஷமான தருணங்கள், அதெல்லாம் எப்பவும் என்னால மறக்க முடியாது. வெரி ஸ்வீட் மெமரிஸ். ஆனா அதுக்காக தான் நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னது பொய். அதெல்லாம் நான் மறக்க நினைக்கல. ஆனா அதை நினைச்சு நான் வருத்தமும் படல. அப்பாவும் கல்யாணத்தை பத்தி பேசிட்டே தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் அப்பா பேசுறத பார்த்தா ரொம்ப நாளைக்கு தள்ளி போட முடியாதுன்னு தான் தோணுது. ஹேய், நீ வெக்கப்படுறத பார்த்தா எல்லாத்துமே ஓகேன்ற மாதிரி தான் தோணுது. அப்புறம் நான் அப்பா கிட்ட பேசு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு கேசவ பத்தி அதிகமா எதுவும் தெரியாது. ஆனா நீ பேசுறத வச்சு பார்க்கும்போது அவர் உனக்கு கரெக்டான ஒரு மாதிரி தான் தோணுது. நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். சாரு, உன் நிம்மதி தான் எனக்கு முக்கியம்.
உங்க விருப்பம்னா நானும் சொல்லு சாரு. அதான் சொன்னேன்ல, உங்க இஷ்டம். அட பாடுற வெக்கத்தை. அப்ப நான் இப்பயே கேஸ் விட்டு ஓகே சொல்லிடுவா. இரு இரு வேணாம், நீ அவர்கிட்ட சொல்லிடு, நான் அவரை கூப்பிடுறேன். இரு ஒரு நிமிஷம். கேசவ், சாரு உங்ககிட்ட பேசணுமா? என்ன சொன்னா? போய் பேசுங்க போங்க. என்னடா சொன்னதெல்லாம் சரியா? ம், அதான் பாக்குறிய, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கேன். ம், அவரை உன்னை நம்பி தான் ஒப்படைச்சிருக்கேன். நல்லபடியா பாத்துக்க. பாத்துக்கிறேன் சாரு. அவரை எப்பவும் கூடவே வச்சுக்க, மிஸ் பண்ணிடாத. அப்புறம் இந்த பாஸ்ங்கிற அதிகாரம்லாம் அவர்கிட்ட வேணாம். அங்க நீ இல்ல, அவர் தான் பாஸ். அத மனசுல வச்சு நடந்துக்க. அவர் மனசு புண்படுற மாதிரி ஏதாவது பண்ண, நான் சும்மா விட மாட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது சாரு. அவரை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஆ ஆ. அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா உன் பிசினஸ்க்கு என்ன ஹெல்ப் தேவையோ அதை நான் செய்வேன். இந்த உதவியெல்லாம் செய்யறது அவருக்காக தான். தெரியும் சாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உனக்கும் எனக்கும் இந்த கல்யாணங்கிறதெல்லாம் சும்மா ஒரு டிராமா தான். அதை மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது ரூட்டு போடணும்னு நினைச்ச நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? ஐயோ சாரு, எனக்கு அப்படி ஒரு நினைப்பே வராது. நீ என்னோட பாஸ், அவர் உன்னோட உண்பே. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், அதை மனசுல வச்சுதான் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் உனக்கு நிச்சயமா கிடைப்பாரு சாரு. அதான் எனக்கு வேணும். ஓகே ஓகே பை. தமிழ். என்ன கேசவ், சாரு ஓகே சொல்லிருப்பாளே? எஸ் தமிழ், தேங்க்யூ ஸோ மச். இந்த தேங்க்ஸ் நீங்க சாருக்கு தான் சொல்லணும். சாரு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறமா சாரு கண்கலகம் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் தமிழ். ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எப்போ வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லுங்க. ஹே, நீங்க எப்போ ஜாயின் பண்ணியாச்சு? வீட்டுக்கு போய் உங்க வைஃப் அம்மா எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. இன்னைக்கு நைட் நம்ம பெங்களூர் போறோம். இன்னைக்கேவா? ஆமா, ஈவினிங் 6:30 ஃபிளைட். உங்க வீட்டோட அட்ரஸ் மட்டும் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே கேசவ். எனிவேஸ், செக் வந்து வாங்கிட்டு போயிடுங்க. டாக்டர், டாக்டர், சாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்ஷியஸ் வருது பாருங்க. Sir, are you all right? How do you feel now? Thank God. உங்களுக்கு இப்படி ஆனதில் நாங்களாம் ரொம்ப பதறி போயிட்டோம். இப்பதான் நிம்மதியா இருக்கு. சிஸ்டர், சாருடைய சன் வெளியே இருப்பாரு, அவர் உள்ள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். சார், உங்க அப்பாக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு, போய் பாருங்க. God. வாங்க, நீங்களும் வாங்க. வாங்க. லக்ஷ்மணா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை டாட். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. சுந்தரி, சும்மா பழச நினைச்ச மனசை போட்டு வருத்திக்காதீங்க. உங்க உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப அதுதான் முக்கியம். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியா போயிடும். லக்ஷ்மணா, உனக்கடா இப்படி ஆகணும்? அந்த தெய்வம் தான் உன்னை காப்பாத்திருக்கு. தைரியமாயிரு, சீக்கிரமே குணமாயிடும்.
கலங்குற? தெய்வம் உனக்கு துணை இருக்கு. உனக்கு வந்து எல்லா கஷ்டமும் கூடி சீக்கிரமே விலகி போயிடும். தைரியமா இரு. என்னங்க கொஞ்ச நேரத்துல இப்படி பதற வச்சிட்டீங்களே, இப்ப எப்படி இருக்கு? ஏன் சுந்தரி, நீ பக்கத்துல வந்ததுமே அவன் எப்படி கண்கலங்கிட்டான் பத்தியா? அது தாண்டி பாசங்கிறது. தாலி கட்டின உறவாச்சே, அவ்வளவு ஈஸியா தூக்கி போட்டுருவா முடியும்? தெய்வம் மனசு வச்சா பாதியில வந்த துன்பம் பனி போல விலகிடும். பார்க்கலாம், அதுக்கு ஒரு நேரம் வராமலா போயிடும். ஷட் அப். மாமி ஏன் கூப்பிடுறீங்க? அப்பா டிஸ்டர்ப் பண்ணாரு பாருங்க. சாரிங்க, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஏதோ கடவுள் புண்ணியத்துல இப்பதான் செத்து பொழைச்சு கண்ணு முடிச்சிருக்கான். திரும்பவும் இம்சை கொடுத்து ஒரேடியா படுக்க வைக்காம இருந்தா சரி. அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்ட? நீ ஏண்டி கோவப்படுற? நான் என்ன இல்லாதயா சொன்னேன்? இந்த பையன் மட்டும் இல்லைன்னா நம்மளால இவன் முகத்தை கூட பார்த்திருக்க முடியாது. குப்பையில கிடைச்ச மாணிக்க மாதிரி உனக்கு ரொம்ப நல்ல மனசு தம்பி. நீ மட்டும் இல்லைன்னா எங்களை உள்ளேயே விட்டுருக்க மாட்டாங்க. சேச்சே, நீங்க எப்ப வேணாலும் வரலாம், உங்களை யாரும் அப்செக்ட் பண்ண மாட்டாங்க. மேடம், உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்க கூடவே இருந்து அப்பா பார்த்துக்கோங்க. அப்பாவும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாரு. நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா? உன்னெல்லாம் பேத்ததே வேஸ்ட். என் முன்னாடியே நிக்காத, போயிடு. சொல்றத கேளுங்க நில்லுங்கம்மா. பின்னாடியே வராது, கொன்னே போட்டுருவேன். எங்க போய் தொலை. நில்லுங்கம்மா. விடுறா. ஆமாம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ் மா. சாரி பிரபா, என்னாலதான் உங்களுக்குள்ள பிரச்சனை. தட்ஸ் ஓகே. அம்மாவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். அப்போ நாங்க கிளம்புறோம். அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோ. சரி. அப்படியே ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா அப்பாவை நான் பாத்துக்கிறேன். நீங்க எப்ப வேணாலும் அப்பா வந்து பார்க்கலாம், சரியா? நாங்க வரோம்ப்பா. தேங்க்ஸ் பிரபா, நாங்க கிளம்புறோம். ஓகே. குட்டிமா, குட்டிமா, குட்டிமா இங்க இருக்கேன். குட்டிமா, என்ன குட்டிமா, இங்க வா. என்ன வா சொல்றேன். தலை சுத்துது. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் பொண்டாட்டி நான் கொஞ்சறேன். என்ன சார், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. எஸ், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்கேன். உட்காரு, வா சொல்றேன். என்னாச்சு? வா. என்னன்னு சொல்லுங்க. கை காட்டு. எதுக்கு? கையை காட்டு சொல்றேன். என் அழகான துளசி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா இனிமே அப்படி கிடையவே கிடையாது. நம்ம வீட்டுல பணமழையா கொட்ட போகுது. நம்ம 2 பேரும் சந்தோஷமா லைஃப்ல ஜாலியா இருக்க போறோம். என்ன கனவு கண்டீங்களா? ஹலோ பொண்டாட்டி, நிஜமாவே இப்ப அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கம் வீச ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நம்ம 2 பேரும் ப்ராமிஸா சந்தோஷமா தான் இருக்க போறோம். இந்த பார், உள்ளங்கையில புதுசா இருக்குது ஒரு கோல்டன் கலர் ரேகை. அதுவும் அதுதான் சொல்லுது. கைரேகை பார்க்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்க? உன் புருஷன் நிறைய பணம் சம்பாதிக்க போறான். நம்ம புதுசா வீடு கட்ட போறோம், புது கார் வாங்க போறோம். அடடடடடா, அந்த கார்ல புருஷனை முன்னாடி ஜாலியா டிரைவ் போக போறோம். அதெல்லாமா கையில தெரியுது? பின்ன இந்த பார், குட்டிமா, குட்டிமா பதில தமிழ். கார் வேகமா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அப்படியே போயிட்டே இருக்கு.
அடடே, என்னது இது? நம்ம 2 பேருக்கு நடுவில் நந்தி மாதிரி யாரோ உட்காந்து டிஸ்டர்ப் பண்றது. யாரது? அட, நம்ம குழந்தை. அச்சோ, நம்ம குழந்தை எவ்வளவு கியூட்டா இருக்கு பாரு. உம்மா. குட்டிமா, என்னாச்சு? என்னாச்சு? திடீர்னு வயிறு பெருத்துருச்சு. ஐயோ, நான் குண்டாயிட்டேனா? இல்ல, உண்டாயிட்ட. ஐயோ, 2வது குழந்தை வயிற்றுல ரெடியா இருக்குன்னு சொன்னமா. அதுக்குள்ளயா? நீ வேற. இது பார், 2 பசங்களும் இப்ப ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டிலேயே பெரிய ஸ்கூல், லட்சமா பணம் கட்டி சேர்த்திருக்கோம். ஸ்கூல் தானே போறாங்க, எதுக்கு லட்சமா பணம்? சிட்டிலேயே பெரிய ஸ்கூல்னு சொன்னல, அங்கெல்லாம் அப்படிதான். பாரு, பசங்க 2 எப்படி சந்தோஷமா ஜம்முன்னு கார்ல ராஜா மாதிரி போயிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, பையன் டையே கட்டல. குட்டிமா, இவ்வளவு கேர்லெஸ் அவர் பண்ணி. சாரிங்க, இனிமே பாத்துக்கிறேன். சரி, அவன் ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வந்ததும் அவங்ககிட்ட சாரி கேட்கணும், சரியா? ஓகே. அடடா, என்னம்மா படிக்கிறாங்க பத்தியா? நான் உங்க கை பார்க்கட்டுமா? உனக்கும் பார்க்க தெரியுமா? எங்க பாரு. ஏய்,